நான் படித்ததில் பிடித்தது புக்கு வந்து என் பெயர் நம்பிக்கை. இதில் படமே பார்த்திங்கன்னா பூனை போட்டிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் சிங்கம் போட்டிருப்பாங்க. அதாவது பூனையாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் வந்து சிங்கத்தையோட வலிமையானதாகவும் உறுதியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று இந்த புக்கு படித்தேன். ஒவ்வொன்றும் இதை சொல்லலாம்னு பார்க்கும்போது எல்லாமே மடித்து வச்சுருக்கேன். அந்தளவு இந்த புக்கு வந்து மிக சிறப்பாக இருக்குது, நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து ஒரு சிலது மட்டும் இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். குழல் இனிது யாழ் இனிது, அதாவது குழந்தைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடைமுறையில் உள்ளதையும் அவருடைய கருத்தையும் இதில் வந்து நமக்கு தகுந்த மாதிரி அவர் சார்ந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகிட்ட வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அதோட இஷ்டத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லது கெட்டது சொல்லணும்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவங்கவுங்களுக்கு தனி திறமைகள் இருக்குது. அதுதான் வந்து நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்காம அந்த குழந்தைகளை வந்து நம்ம நல்லபடியாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் குழந்தைகளாகவே வளரட்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக வந்தவர்கள் இல்லை, உங்கள் வழி வந்தவர்களாகவே இருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை வெளிப்படுத்துங்கள்னு ஒரு பேஜ் எழுதியிருக்காரு. அதாவது இந்த நவீன காலத்தில் வந்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அவங்கவுங்கள பற்றி நிறைய விஷயங்கள் போடுறாங்க. அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக கூட கொண்டு போகலாம். நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை வந்து அதை வந்து நம்ம புலம்பாமல், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது என்னடா இது இப்படி இருக்குது, இதில் இந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி வந்திருக்குன்னு புலம்பாமல் நல்ல விஷயங்களும் இதில் வந்து நம்ம பெரிய விஷயமாக கொண்டு வரலாம். சின்ன சின்ன பகிர்வுகள் எத்தனை சுகம் என்று அதில் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதில் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க பார்த்திங்களா. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2 லைன் கவிதையாக இருக்கும், நமக்கு வந்து அது நல்லா பிடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா. அதெல்லாம் வந்து பகிரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ வந்து உபயோகமாக இருக்குது. அதனால் வந்து இது மோசமானதுன்னு சொல்லி அதை ஒதுக்காமல் அது கூட சேர்ந்து வாழ பழகிக்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசத்தை காதல் செய். என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நம்ம வந்து தேசத்தை வந்து இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் மட்டும் நம்ம அந்த சமயம் மட்டும் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போவும் ஒவ்வொரு செயல்லையும் நம்ம தேசத்தை வந்து நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன புரிதல்கள் இல்லாத பிரிவினைகளை பெரிதாக்கும் முயற்சி நடந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், அதை வந்து ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம தேசத்துக்காக நம்ம வந்து அதை வந்து அந்த சூழ்ச்சியையும் இதையெல்லாம் வந்து நம்ம தகர்த்துடணும்னு சொல்கிறாங்க இந்த புக்கில். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே நம்ம தேசத்துடைய வந்து இப்படி தான் இருக்கணும், நம்ம தேசத்தை வந்து இப்படி பேசணும், நம்ம தேசத்தை வந்து அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. உழைப்பே உயர்வுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் நல்லவர்களாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எப்படி சொன்னாலுமே நம்மளை நம்ம மாற்றிக்காமல் நம்ம எப்பவும் ஒரே எண்ணத்தோட ஒரே நல்ல விஷயங்கள் ஒரு இடத்துல செஞ்சோம்னா அந்த விஷயங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு நல்ல விதமாக போய் சேரும். அது மாதிரி எண்ணங்கள் வந்து நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே உங்களை வெளிப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல உங்களுடைய தனித்துவம் இருக்கணும். பல இடங்களில் வந்து நம்ம இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த பேசுகிறக்கே வராது, ஆனால் வந்து நம்மளுடைய இதை வந்து வெளிப்படுத்தணும். யார் நம்ம தானே இருக்கோம், சுற்றி பார்த்திங்கன்னா கம்பன் கலைமன்றத்தில் வர்றவங்களும் இதில் வர்றவங்களும் ஒரே ஆள் தான். சரி, சில தவறுகள் இருந்தாலும் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவீங்கிற ஒரு மன பக்குவத்தில் தான் வந்து நான் இது பேச ஆரம்பித்தேன். இவ்வளோ 2 நிமிஷம் தான் முதலெல்லாம் பேசுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் இல்லாமல் எனக்கு பேச வருது. அப்போ என்னுடைய தனித்தன்மை எனக்கு இருக்குது, அது நானாக தான் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி அம்மா. தொடரட்டும் வெற்றி பாயம். மீண்டும்